வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசிக்காரங்க காதல் சாதாரணமான ஒரு காதலாக இருக்காது. யாருமே இதுவரை பண்ணாத ஒரு காதலை நீங்க எப்பொழுதுமே பண்ணியிருப்பீங்க. அதுவும் ஒரு முழு மனதோடு உங்களுக்கு காதல் வரக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஒரு நபர் மீதோ 2 நபர் மீதோ இத்தனை நபர் மீது உங்களுக்கு காதல் வந்தாலும் அதனை நீங்கள் முழு மனதோடு காதலிக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்கங்க. நீங்க ஒருத்தவங்கள காதலிச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய சந்தோஷம், துக்கம், அவங்களுடைய பயம், கனவு எல்லாமே உங்களுடையதா மாறிவிடும். அவங்க எதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ, அதற்கு நீங்களும் பயப்பட ஆரம்பிப்பீங்க. அவங்கள பயத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. என்னெல்லாம் பிடிக்குமோ வாங்கி கொடுப்பீங்க. துக்கமாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க கூடவே சேர்ந்து நீங்கள அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. காதலிக்கும் பொழுது அவளும் என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே மாறிவிடுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நல்ல விஷயங்களும் நடக்கும். அதே நேரத்தில் சில கெடுதல்களான விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா உங்களுக்கு ஆரம்பிக்கும்? நீங்க அளித்த அளவுக்கு அவங்க திருப்பி கொடுக்காம இருப்பாங்க. இந்த கடகம் ராசி ஆண்களும் பெண்களும் காதலை இந்த அளவுக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா எதுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ராசிக்காரங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்ட நபர்கள் என்று தெரியாது. ஆனா அவங்க நீங்க கொடுக்கிற அளவுக்கு அன்பும் உங்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தையும் அவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நீங்க 100% காட்டினீங்க அப்படின்னா அவர்களிடமிருந்து 30%, 40% தான் வரும். முதல் மாதம், முதல் வருடம் காதலிக்கும் பொழுது நன்றாகத்தான் அவர்களும் நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய அன்பு இறுதி வரைக்கும் மாறாமல் அப்படியே நிலையானதாக இருக்குங்க. ஆனா அவங்க உங்கள் மீது வைத்த அன்பு உடனுக்குடன் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, எதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாம சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ளேயே சில கேள்விகள் கூட நீங்க நிச்சயமா கேட்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க அவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும், உங்களுடைய சுகத்தையும், சில நேரங்களில் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட கூட நீங்க நிச்சயமா விட்டுட்டு வந்திருப்பீங்க. எல்லாம் அவங்களுக்காக நீங்க விட்டுட்டு வந்திருப்பீங்க. மரியாதை போனால் என்ன? நம்முடைய குடும்பம் நம்மள என்ன நினைச்சா என்ன? அவங்க தான் எனக்கு முக்கியம். அவங்க மட்டும் என் கூட இருந்தா போதும் அப்படின்னு அவர்கள் மீது அவர்கள் அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பீர்கள். ஏன் அப்படின்னா அவங்க ஆரம்பத்துல உங்களிடம் நன்றாக பேசியிருப்பாங்க. உங்களுக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் கூறின இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் படுத்தியிருப்பார்கள். அதனால அவர்கள் எப்பொழுதும் உங்களுடன் வேண்டும் என்று நீங்கள் எல்லாத்தையுமே இழக்க நீங்க எப்பொழுதுமே தயாராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க அவர்கள் மீது ஒரு காதல் பிரிந்த ஒரு உறவாக நீங்க மாறி இருப்பீங்க. ஆனா அதற்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக போக ஆரம்பிப்பாங்க. அது கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும். ஆரம்பத்தில் இருந்ததற்கும் இப்போ அவங்க உடனுக்குடன் பேச மாட்டிக்காங்க, போன் பண்ணா கூட எடுக்க மாட்டிக்காங்க. எது பேசினாலும் சண்டையில தான் போய் முடிகிறது அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். இந்த ஒரு காயம் வந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க தவறாக காதலிக்கவில்லை, நீங்கள் அளவுக்கு மீறி காதலித்து விட்டீர்கள் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்திவிடும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல உங்களுடைய காதலும் இந்த ஒரு நேரத்தில் இப்படி மாறியிருக்கும். நீங்கள் அளவுக்கு மீறி அவர்கள் மீது காதல் பண்ணியிருப்பீங்க. இதனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டுமே ஆரம்பத்தில் நடந்து கொண்டு இருந்திருக்கும். போக போக அது மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறியிருக்கும். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் சில காயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்களை காயத்திற்கு மேல காயங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இது அன்பு மட்டும் வைத்தது தவறு கிடையாது. ஆனா அளவுக்கு அதிகமா அன்பு வைத்ததுதான் மிகவும் தவறு. எதிர்பார்ப்பை நீங்க உருவாக்கி கொண்டீங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுக்குள்ள நிச்சயமா கொடுத்திருக்கும். நீங்க எல்லாரையுமே கவனித்திருப்பீங்க. உங்களை யார் தெரியுமா கவனித்தாங்க? நீங்க எல்லாரையும் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அதுவும் தெரியாத ஒரு நபர்களையே நீங்கள் நல்லா கேர் எடுத்து பார்த்து கொள்வீங்க. அதுவும் உங்களுக்கு தெரிந்த பிடித்த ஒரு நபராக இருந்தால் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. யாராவது சோகமாக இருந்தால் கூட நீங்க முதல் ஆளா போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். யாராவது சிரிக்கணும் என்றால் நீங்க காரணமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் தான் சோகமாக இருந்தபோது யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு அமைதி தாங்க உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். நீங்க எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்தீங்க, தைரியமாகவும் இருக்கவும் செஞ்சீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அனைவருமே பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் யாருமே உங்களிடம் வந்து என்னாச்சுன்னு ஒரு வார்த்தைகள் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வானது நிச்சயமாக வெளிப்பட்டிருக்கும். அதனால நம்மளும் இனிமேல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல மனதானது சொல்ல ஆரம்பித்திருக்கும். நம்மளும் நம்மளை மாற்றிக்கொள்ளணும், இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போய்விடும் என்று உங்களுக்குள்ள பல யோசனைகள் நிச்சயமாக உருவாகியிருக்கும்.
உங்களுடைய அன்பு ஏன் தெரியுமா மதிக்கப்படாமல் போனது? நீங்க இதுவரைக்கும் கொடுத்த அன்பு உண்மையான ஒரு அன்பு. அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமான அன்பு கொடுத்தீங்க. அதுவும் கண்டிஷன் எதுவுமே இல்லாம. அன்பு மட்டுமே கொடுத்தீங்க. திருப்பி வராது என்று நினைத்தோம். ஆனா சிலர் அந்த ஒரு அன்பை நார்மலாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. சிலர் மதிக்காமல் கூட போயிருப்பாங்க. இவங்க எப்போதும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைத்து அப்படியே போயிருப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே சில மனிதர்களுக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷலா கொடுத்ததை அவங்க அதை ரொட்டீனா பார்த்து கொண்டே இருப்பாங்க. மீண்டும் நடக்குமா நடக்குமா என்று. அதனால தான் நீங்கள் அதிகமா ஃபீல் பண்ண ஆரம்பித்தீங்க. நான் எவ்வளவோ கொடுத்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. மதிப்பு கூட எனக்கு கிடைக்காமல் போயிட்டு. உண்மை என்ன அப்படின்னா உங்களுடைய அன்பு தவறு கிடையாது. அதை மதிக்க தெரிந்த மனிதர்களிடம் நீங்க போய் கொடுக்கணும். மதிக்க தெரியாத நபர்களிடம் நீங்கள் போய் கொடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களை இன்னும் அதை காயத்திற்கு மேல காயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரியான காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவானதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, ஏன் இந்த மாதிரி நடந்தது என்பதையும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக மாறும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கை என்பது தொடங்க ஆரம்பிக்கும். கடகம் ராசி அன்பர்களை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் அனைத்தும் முடிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நிம்மதி என்பது உங்களால பெற முடியும். நிம்மதியை பெற்று உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறவும் செய்யுங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் அமைதியான பொறுமையான உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே இனிமே செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்படி செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இனிமே அழகானதாக மாறிவிடும். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். ஆளாகாமல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமையை பார்த்து போக ஆரம்பிக்கும். பழைய நினைவுகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் அது இனிமே உங்களை எந்த அளவிலும் பாதிக்காது. அது காதல் உறவாக இருக்கட்டும், செய்த நம்பிக்கை துரோகங்களாக இருக்கட்டும், அது எதுவுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதனை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் அதனை நினைத்து பாதிக்கப்பட மாட்டீங்க. அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு நீங்க கற்றுக்கொள்வீங்க. கற்றுக்கொண்டு உங்களுடைய வேலைகள் என்ன, நம்ம இனிமே நம்முடைய நம்முடைய குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் உழைக்கணும். உழைத்தால் மட்டுமே நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிந்து நீங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த ஒரு நேரத்தில் மாறியிருப்பீங்க. நீங்க உள்ளுக்குள்ள எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாம பழையதே நினைத்து கொண்டு உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேலும் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு நீங்க நல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க நன்றாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் நன்மைகள் என்பது நிச்சயமாக தேடி வந்துவிடும். உங்களுடைய அதிபதி இப்போது உங்களுக்கு பாதுகாப்பை தரப்போகிறார். உங்களுடைய அதிபதியாக இருப்பது சந்திர பகவான். இப்போ அவர் உங்களுக்கு இதுவரைக்கும் எமோஷனல் அனைத்தினுமே உங்களை நிலையான ஒரு இடத்தில் நிச்சயமாக எடுத்து வைப்பார். எல்லாத்தையுமே நிறுத்தி விடுவார். மனதிற்குள் இருக்கக்கூடிய காயங்கள், நீங்க எதுக்கெல்லாம் எமோஷனல் ஆவீங்க, எதற்கெல்லாம் உடனே அழுது விடுவீர்கள், உங்களுடைய மனமானது எவ்வளவோ லேசான ஒரு மனம் என்று உங்களுக்கும் தெரியும். மற்றவர்களுக்கும் உங்களுடன் பழகிய அனைவருக்குமே தெரியும். அந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் உங்களை இந்த ஒரு நேரத்தில் வெளியில் கொண்டு வந்து விடுவார். நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா தள்ளவும் செய்வாருங்க. நீங்க அதிகமா ஃபீல் பண்ணாம எப்படி இனிமே நல்லா வாழணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ ஆரம்பிப்பீங்க. யார் என்ன கூறினாலும் உடனே நீங்க பயப்படாம அதை எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து கேள்வி கேளுங்கள். எதிர்த்து எப்பொழுது நீங்க கேள்வி கேட்கீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி சரி என்று நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா திரும்ப ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இவ்வளவு நாள் எவ்வளவோ எமோஷனலான ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. இப்போது அது அனைத்தையும் விட்டு வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. சுதந்திரமான ஒரு பறவை போல நீங்க வாழ கத்துக்கொள்வீங்க. இதனால உங்களுடைய மனதிற்குள் அமைதி, சந்தோஷம் இந்த இரண்டுமே கிடைக்க ஆரம்பிக்கும். அமைதியாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா சந்தோஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கிடைத்திருக்காது. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறி இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இதுவரைக்கும் எவ்வளவோ சந்தோஷங்கள் நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாகாமல் இருந்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் உடனே மகிழ்ச்சியாகி விடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களும் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் நிகழ்ந்திருக்குங்க.
கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இனிமே பணமும் குடும்பம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்து சப்போர்ட்டும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிலையானதாக கிடைக்கும். இதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமும் உங்களுக்கு தேடி வரும். பொறுமையான ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கும். ஆனா உடனே எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது. தொழில் எது செய்ய வேண்டுமானாலும் செய்யுங்கள். அதனால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் எதிலும் உடனே வெற்றி கிடைக்காது. பொறுமையான வெற்றி கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு திடீரென்று கிடைக்காது. திடீரென்ற லக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்காது. ஆனால் பொறுமையான அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொண்டு கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.